ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த அக்ஷய திருதிக்கு நான் 0% வேஸ்டேஜில் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். அதோடைய டீட்டெயில், இந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு நான் எப்படி அமௌண்ட்டை சேவ் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே இந்த அக்ஷய திருதியெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் இந்த வருஷம் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டு காயின் வாங்கிறதுக்காக நான் கோல்டு லாக்கரை யூஸ் பண்ணியிருந்தேன் கூகுள் பேயில். அந்த கோல்டு லாக்கரில் தான் மாதம் 2000 ரூபாய் போட்டுக்கிட்டே வந்திருந்தேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் டோட்டலாக போட்ட அமௌண்ட்டு 18,291 ரூபாய். இந்த 18,291 ரூபாய்க்கு எவ்வளோ மில்லிகிராமு எனக்கு ஆட் ஆகிருந்துச்சுன்னா 1320.4 மில்லிகிராம் ஆட் ஆகிருந்துச்சு. இந்த மில்லிகிராமை தான் நான் என்ன பண்ணேன்னா செல் பண்ணிட்டேன். ஏப்ரல் 20ஆம் தேதி நான் செல் பண்ணிட்டேன். செல் பண்ணும் பொழுது இந்த 1320.4 மில்லிகிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிதுன்னா 20,076.38 ரூபாய் எனக்கு கிடச்சிது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 20,076.38. நான் போட்ட அமௌண்ட்டு 18,291. எனக்கு ப்ராஃபிட்டே 1,785 ரூபாய் எனக்கு கிடச்சிது. இந்த கோல்டு லாக்கர் நான் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்னா இந்த கோல்டு லாக்கரை யூஸ் பண்ணலாம். 1 கிராம் வாங்குறதெல்லாம் இந்த கோல்டு லாக்கரில் முடியாது. ஏன்னா எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. நீங்கள் 5 கிராம் 10 கிராம் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இன்னொரு விஷயமும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த கூகுள் பேயில் நம்மளால் 24 கேரட் தான் வாங்க முடியும். 22 கேரட் கோல்டு காயின் வாங்க முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதுவே அட்வான்டேஜும் கூட. ஏன்னா 24னா நம்மளுக்கு பியூரிட்டி 999 காயின் கிடைக்கும். நம்ம 1 ரூபா கூட வேஸ்டேஜுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அப்படியே நம்மளால் சேல் பண்ண முடியும். அதனால் கோல்டு லாக்கரில் நீங்கள் 24 கேரட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோல்டு லாக்கரில் நீங்கள் சேவ் பண்ணலாம். ப்ராஃபிட்டும் இருக்குது. எப்போனாலும் நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம். நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனும் இதில் பாசிபிளாக இருக்குது. நான் இப்படி தான் கோல்டு லாக்கரில் நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரையும் போட்டதுலேயே எனக்கு 1,785 ரூபாய் லாபம் கிடச்சி. இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா, இப்போ அக்ஷய திருதி வந்துச்சு இல்லைங்களா, இந்த அக்ஷய திருதிக்கு 0% வேஸ்டேஜ் ஆஃபர் ஜிஆர்டியில் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த 20,076.38 ரூபாய்க்கு நான் 1 கிராம் கோல்டு காயின் தான் வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீதி அமௌண்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன். அந்த கோல்டு காயினுடைய டீட்டெயிலை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த அமௌண்ட்டை எடுத்து தான் இந்த கோல்டு காயின் வாங்கினேன். நான் வாங்கும்போது 0% வேஸ்டேஜ் ஆஃபரு ஜிஆர்டியில் போய்கிட்டு இருந்துச்சு. நான் பூனேலேருந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா சேஃப்டியாகவே இருந்துச்சு. எப்படி வருமோ என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், பயந்துக்கிட்டு. ஆனால் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த கோல்டு காயினுக்கு அவங்க இன்சூரன்ஸும் போட்டு வச்சுருந்தாங்க. அதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். கரெக்டாக கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆதார் கார்டு காட்டின உடனே அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு சைன் வாங்கிக்கிட்டு நான் தானான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இதுதான் அந்த பில்லெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதோடு காயினும் கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் அந்த சுருக்கு பையில் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரியெல்லாம் கொடுக்கல. வெறும் அந்த எத்தனை காயின் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பேம்ப்ளெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் காயினை எடுத்து பார்த்தேன். வெறும் கார்டு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சுருக்கு பையில் போட்டு கொடுக்குற மாதிரியெல்லாம் வரல. ஏன்னா நிறைய அவங்கக்கிட்ட டெலிவர் பண்ண வேண்டியது இருக்கும் போல இருக்குது. அதனால் எனக்கு இது மாதிரி காயின் மட்டும்தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. எடுத்து HUID செக். இதுதான் பில் டீட்டெயிலு. நான் ஏப்ரல் 20 நான் கோல்டு லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். 21ஆம் தேதியே நான் ஆர்டர் போட்டேன். ஏன்னா அப்போ தான் 0% வேஸ்டேஜில் கோல்டு காயின் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நான் ரவுண்டு தான் வாங்கினேன்.
அதுவும் plain தான் வாங்கினேன். எதுவும் வந்து சிம்பிள் இருக்கிற மாதிரி வாங்கலை. அன்றைக்கி ரேட்டு வந்து 14,235 ரூபாய் இருந்துச்சு. நான் வந்து கரெக்டாக 1 கிராமுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா வந்து 0.999 கூட இருக்குது. அது மாதிரி வாங்கினா நம்மளுக்கு வந்து 1 கிராம் கூட வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் கரெக்டாக 1.003 மில்லிகிராம் இருக்கிற மாதிரி வாங்கினேன். அதோடைய ரேட்டு 14,277.71 வந்து இருந்துச்சு. வேஸ்டேஜ் வந்து 2% கிடையாது, 1.99 தான் எனக்கு வேஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அதோடைய அமௌண்ட்டு 284.70 கம்மி பண்ணிவிட்டு எனக்கு வெறும் கோல்டுக்கு மட்டும் அமௌண்ட்டை போட்டு அந்த கோல்டுக்கு ஜிஎஸ்டி 3% எவ்வளோன்னா 428.33 வந்து இருந்துச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் அப் வந்து 43.99 இருந்துச்சு. மொத்தம் டோட்டலாக 14,662.05 எனக்கு வந்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் இது மாதிரி தான் வந்து கோல்டு லாக்கரில் சேவ் பண்ண அமௌண்ட்டை செல் பண்ணிவிட்டு நான் ஜிஆர்டியில் ஆன்லைன் பர்ச்சேஸு 1 கிராம் இந்த அக்ஷய திருதிக்கு வாங்கியிருந்தேன். இது மாதிரி வந்து நீங்கள் டிஜி கோல்டு யூஸ் பண்ண முடியலன்னா உங்கள் கூகுள் பேலேயே போட்டு வைங்க. போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவைன்றப்போ செல் பண்ணி கோல்டு காயின் வாங்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.